Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஆஸ்திரேலியா vs இந்தியா கிட்டே நடக்க போகிற 4th டெஸ்ட் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு விஷயத்தில் கிறிஸ்மஸுக்கு மறுநாள் நடக்கிறது அப்படின்ற விஷயத்தினாலே இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த டெஸ்ட் ஸ்பெஷலில் இந்த தடவை என்ன ஆஸ்திரேலியா vs இந்தியா தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது எல்லாத்தையுமே தாண்டி 1-on-1 சீரிஸ் இருக்கிற இந்த நிலைமையில கடைசி 2 டெஸ்ட் சவால் யாருக்கு, வாழ்வா சாவான்ற போட்டி யார் பக்கம் திரும்ப போகுது அப்படின்ற விஷயமும் இருக்கு. ஸோ இதனாலே ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாட்ல 4 சேஞ்ச் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா 2 வைஸ் கேப்டன் எதுடா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். டிராவிஸ் ஹெட் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் அவர் சரியாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் சைட்ல இருந்து, அதாவது மெடிக்கல் டீம்ல இருந்து ரிப்போர்ட் இன்னும் வரல. அதனால அவர் வைஸ் கேப்டன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டீவ் ஸ்மித் ஆல்மோஸ்ட் ஒரு வைஸ் கேப்டன் தான். ஏன்னா பேட் கமெண்ட்ஸ்ல ஸ்டீவ் ஸ்மித் தான் கேப்டன்ஷிப் பண்ணுவார். ஸோ அதனாலுமே 2 டீம் வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்க. முக்கியமா ஷான் அவுபோர்ட் அவருமே உள்ள வந்திருக்காரு. முன்னதான் பாத்தீங்கன்னா நேதன் மெக்ஸ்வீனி 3 டெஸ்ட் ஆடினார் இல்லையா. ஸோ இப்போ அவரை வெளியே விரட்டி விட்டாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது நம்மளோட ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஏ அப்படின்ற ஒரு மேட்ச் நடந்தது. ஆஸ்திரேலியா ஏ வர்சஸ் இந்தியா ஏ அவங்களுக்கு நடந்த மேட்ச்ல சாம் கான்ஸ்டன்ஸ் ஒருத்தர் வந்து தரமான ஒரு செஞ்சுரி அடிச்சு இந்தியா பேட்டர்ல கதற விட்டாரு. அவரை தான் ரிட்டர்ன் டெஸ்ட் கூட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதே டெஸ்ட்ல கலக்குன, அதாவது அந்த அன்அபிஷியல் டெஸ்ட்ல கலக்குன பியோ வெப்ஸ்டரையுமே கூட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து கடைசியா ஃபாஸ்ட் பவுலர், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலரா ஜெய் ரிச்சர்ட்சனையுமே கூட்டு வந்திருக்காங்க. எப்படியும் ஸ்காட் போலான் உள்ளதா இருக்காரு. அவர் தான் ஜாஸ் ஹேசல்வுட் பதிலாக ஆட வைக்க போறாங்க. பட் ஆனால் இருந்தாலும் ஜெய் ரிச்சர்ட்சன் உள்ள வந்ததுமே அடிஷ்னலா வந்ததுன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அண்ட் பியோ வெப்ஸ்டருமே ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ மிச்சில் மார்ஷோட ஒரு ஒன் ஆஃப் பக்கா ஜெராக்ஸ் காப்பி தான் அவருமே. ஒன் ஆஃப் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம பேட்டிங்லுமே கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ இதனாலே இந்த 4 சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாம் கான்ஸ்டன்ஸை கண்டிப்பா ஓப்பனிங் இறக்கிடுவாங்கன்னு தான் தோணுது. பட் பார்க்கலாம் அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போறாங்க அப்படின்னு. இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.